வணக்கம் ஒருவர். நீண்ட 2 நாள் இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு 2026ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை. நாங்கள் பலம்புரி செய்திகளுக்கு வரலாம். செய்திகளை பார்ப்போம். இன்றைய செய்தியிலே ரூபா 110 கோடி மதிப்பிலான போதைப் பொருளுடன் கட்டுநாயக்காவில் 22 பிக்குகள் கைது. 112 கிலோ குஷ் ராஷ் போதைப் பொருள் மீட்பு. தாய்லாந்து சுற்றுலா சென்று நாடு திரும்பிய வேளை மடக்கி பிடிப்பு. துறவிகள் ஆரென்று கேட்டால் கொழும்பிலே எங்களுடைய புத்த சுவாமிகள் பிக்குகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களை நம்பித்தான் எல்லோரும் இருக்கிறார்கள். ஆனால் இவர்களை இப்படி செய்து விட்டார்கள் என்னவென்று தெரியவில்லை. சரியான விவரங்கள் வருகின்ற போது அதை நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். கட்டுநாயக்கா பண்டாரநாயக்கா சர்வதேச விமான நிலையம் வரலாற்றில் இதுவரை இல்லாத ஒரு வகையில் சுமார் 110 கோடி, 1-2 கோடி அல்ல, 110 கோடி. மகாதேவன் வணக்கம். 1.1 பில்லியன் மதிப்பிலான போதைப் பொருட்களை கடத்தி வந்த 22 பிக்குகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பிலே தாய்லாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் தாய்லாந்துக்கு அங்கே புத்த பிக்குகள் அங்கே சென்றிருக்கிறார்கள். 32 பேர் தாய்லாந்துக்கு போய் இப்போ இந்த நிலைமைக்கு வந்துட்டு கொண்ட குழுவினர் நேற்று முன்தினம் சனிக்கிழமை 25ஆம் தேதி இரவு 10-11 மணியளவில் கட்டுநாயக்கா விமான நிலையத்தை வந்து அடைந்திருக்கிறார்கள். போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையிலே அவர்களின் பயணப்பைகள் தீவிர சோதனை. உண்மையிலே அவர்களுடைய சோதனை செய்யப்படாதானே அவர்கள் ஒரு மத துறவிகள் என்ற ரீதியிலே அவர்களை விட்டு விடுவார்கள் என்ற ரீதியில் வந்தார்களோ அல்லது என்ன நடந்ததோ தெரியவில்லை. அவர்கள் ஒரு சந்தேகத்தின் பேரில் தீவிரமாக சோதனை செய்திருக்கிறார்கள். விசாரணையின் போது சந்தேக நபர்கள் அனைவரும் வெவ்வேறு வண்ணங்களில் இருந்த போதிலும் ஒரே மாதிரியான வடிவமைப்பு கொண்ட பயணப்பைகளை பயன்படுத்தியது அதிகாரிகளின் கவனத்தை ஈர்த்தது. பைகளின் போலி அடிப்பாகங்களில் போதை திட்டமிட்டு தான் கொண்டு வந்த போதை பொருட்கள் சூட்சுமமாக மறைக்கப்பட்டிருந்தன. அதிகாரிகளின் கண்களில் மண்ணை தூவுவதற்காக பைகளின் மேற்பகுதியில் கல்வி உபகரணங்கள், இனிப்புகள் மற்றும் உணவுப் பொருட்கள் நிரப்பப்பட்டிருந்தன. ஒவ்வொருடமிருந்தும் தலா 5 கிலோகிராம் வீதம் மொத்தம் 112 கிலோகிராம் குஷ் மற்றும் வகை போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. எந்த வகையில் என்ன வருகிறது என்று இதற்கிடையிலே குழுவினர் வழி நடத்தியதாக கருதப்படும் தலைமை பிக்கு கம்பகா மீகமுள்ள பகுதியில் வைத்து போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்டவர். அப்போ வழிநடத்தினர் இங்கே இருந்திருக்கிறேன். தடுப்பு பிரிவினர் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடம் தற்போது தீவிர விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றனர். மேலதிகமாக போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் மேலதிக விசாரணைகளை. அப்போ என்ன செய்யணும் விசாரணைக்கு அடிப்பினிவே அது தெரியல, என்ன தெரியல. பார்ப்போம். செம்மணி புதகுழியின் அகழ்வு இன்று ஆரம்பம். அப்பா இந்த புதகுழி எங்கெல்லாம் போய் எங்கெல்லாம் வந்து எங்கெல்லாம் நின்று இப்ப திரும்பவும் அது தமிழர் தாயகத்தின் இராணுவத்தினால் அரங்கேற்றப்பட்ட ஒரு கொடூரங்களுக்கும் படுகொலைகளுக்கும் சாட்சியமாக விளங்கும் செம்மணி மனித புதகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் இன்றைக்கு திங்கட்கிழமை மீண்டும் ஆரம்பமாகிறது. எங்களுக்கு தெரியும் முதல்ல ஆரம்பமானது எப்படியெல்லாம் நடந்த செய்திகள் நாங்கள் முதலே தந்திருந்தோம். அந்த வகையில நாங்கள் சிறுவர்களுடைய கைப்பைகள், தொப்பிகள், அப்படி இப்படியெல்லாம் செருப்பு வகைகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஒரு கொடூரமாக இருந்தது, ஒரு கவலையாக இருந்ததெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அது இப்ப மீண்டும் தூண்டப்பட போகிறது. டிக்கா புயல் மற்றும் பருவமழையால் புதைகுழிகள், நீர் தேங்கியமை மற்றும் அகழ்வு பணிகளுக்கான நிதி கிடைக்காமை பெறாமை என்ற பல விடயங்கள் காரணமாக அது நிறுத்தப்பட்டிருந்தது. இப்பொழுது மீண்டும் இந்த நிலையில் யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் இடம்பெற்ற வழக்கு விசாரணைகள் போது அகழ்வு நடைபெறும் பகுதியில் உள்ள நீர் வற்றி அகழ்வுக்கேற்ற நிலையில் இருப்பதாக சட்ட வைத்திய அதிகாரிகளால் அறிவிக்கப்பட்டமை மற்றும் அகழ்வு பணிகளுக்கான நிதி ஒதுக்கப்பட அடுத்த மழை வரப்போகுது. அனுமதி 22ஆம் தேதி நீதிவான் லெலின் குமாரினால் வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது இப்ப நடந்திருக்கு. செம்மணி மனித புதைகுழியில் இதுவரை 240 மனித எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதில் 239 மனித எலும்பு கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டது, மற்றது பகுதியாக அகழ்ந்தெடுக்கப்பட்டது. ரெண்டெல்லாம் நாங்கள் முதலே பார்த்த செய்திகள். அப்ப 240 இனி எத்தனை வரப்போகுது, எத்தனை மிதக்க போகுது, எத்தனை காலப்போகுது என்று எங்களுக்கு தெரியாது. பார்ப்போம் பொறுத்திருந்து. அர்ச்சுனா எம்பியுடன் முரண்பட்ட குடும்பப்பெண் கைதாகி மறியல். அர்ச்சுனா எம்பியுடன் எங்களுடைய வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா பாராளுமன்ற உறுப்பினர்
அவர் என்ன நடந்திருக்குது, முரண்பட்ட பெண். அவர் ஒரு வீடியோவும் போட்டிருந்தாரு. என்ன அதுதான் நடந்திருக்கு. நான் அதை ராமநாதன் அர்ச்சுனாவுடன் முரண்பட்ட குடும்ப பெண்ணை இதுவரை 29ஆம் தேதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு மல்லாக நீதிமன்ற நீதிவான் உத்தரவிட்டார். இதன்போது அவரது ஒரு வயது குழந்தையும் அவருடனே இருக்க நீதிமன்றம் ஒரு வயது குழந்தையை வச்சுக்கொண்டு பேருந்து தனகப்பட்டு என்ன நடந்திருக்கு. நேற்று முன்தினம் பெரியவளான் பகுதியில் உள்ள காணியை பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா சுத்தம் செய்ய முற்பட்டார். இந்நிலையில் அந்த பகுதியில் தமது காணியும் இருப்பதாக தெரிவித்து குறித்த பெண் உட்பட சிலர் அவருடன் முரண்பட்டாப்பா அங்கேயும் காணி பிரச்சனை வரப்போகுது. அட கையெட்டி பிரச்சனை போகுது என்று வந்தா இந்த அடுத்த பிரச்சனை. இது தொடர்பில் அர்ஜுனா எம்பி இளவாலை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்த நிலையில் குறித்த பெண்ணை கைது செய்து போலீசார் மல்லாக நீதிமன்றத்தில் முற்படுத்தினர். இந்நிலையில் அவரை எதிர்வரும் 29ஆம் தேதி வரை இன்றைக்கு 29ஆம் தேதி 27 நிற்க வேண்டிய. மேலும் அர்ஜுனா எம்பி தனது கைத்துப்பாக்கியை காட்டி குறித்த பெண்ணை மிரட்டும் காணொலி சமூக ஊடகங்களில் வெளிவந்துள்ளன. துப்பாக்கி கொடுத்துருக்கு தானே பாதுகாப்புக்கு, தற்பாதுகாப்புக்காக கொடுக்கப்பட்டது. தற்பாதுகாப்பு வச்சுதான் அவனுக்கு அதுக்கு தான் கொடுத்துருக்குது. அதை காட்டி மிரட்டினார் சொல்லப்படுகிறது. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. விசாரிச்சாதான் தெரியும் என்ன நடந்திருக்கு. பார்ப்போம். இந்த ட்ரம்ப் பங்கேற்ற நிகழ்ச்சியில் துப்பாக்கி சூடு, மர்மநகர் கைது போச்சா. மர்மநகர் கைது முதல் காது போனது, காதை சிலாவிட்டு போனது இருக்க ட்ரம்புக்கும் பேருந்து. இனி என்ன போகுதோ எனக்கண்டா தெரியாது இல்லையே. என்ன செய்யறது, அவருக்கு கஷ்டம்தான். அவருக்கு சும்மா இல்லைத்தானே. இருக்கிற பார்ப்போம். நாங்கள் பேருந்து பார்ப்போம். கடைசியில தந்தை செல்வநாயகத்தின் 49வது நினைவு தினம் ஜாலி அனுஷ்டிப்பு ஜிஎல்பி இருப்பாங்க. ஏன் ஜிஎல்பி செஞ்சு வந்திருந்த போது இலங்கை தமிழரசு கட்சி நிறுவினர் தந்தை எல்லாரும் நிறுவினர். அப்படியே அவர்கள் நிறுவி விட்டார்கள். இங்கே நாங்கள் படுற பாடு கலையாக்கள் வச்சு அதை கூட்டுப்படுத்துற பாடு இல்லையா. பாவம். எல்லாரும் குறுக்கே நல்லா கொடுத்துட்டு போறோம். நாங்கள் தான் நல்லா வச்சுக்கிறதோ பரதாக்குறோன்றது இங்கெல்லாம் இருக்குது இல்லையே. செல்வநாயகத்தின் 49ஆம் தினம் தந்தை செல்வாயின் தூவிக்கு மலர் மாலை அணிவித்து சமாதியில் மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சரும் பேராசிரியமான ஜிஎல் பீரிஸ் சமஸ்தி முறையும் அரசியலமைப்பும் சீர்த்த பாதையும் எனும் தலைப்பில் நினைவு பேருடைய. அப்ப இதை திட்டமிட்டு தான் வந்துக்கிறேன். இதன் போது இலங்கை தமிழரசு கட்சி பொதுச் செயலாளர் சுமந்திரன், தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன், இபிஆர் எல்லாம் சுரேஷ் பிரேமச்சந்திரன் உள்ளிட்ட மூத்த அரசியல் பெருமர் முதல் தலைவர்கள். அப்ப அவ்வளவு பேர் தான் வந்து பிஜேபி பெரிய இல்லையே. அதுக்கே பிரச்சனை இல்லாம என்ன செய்யறது. இணையம் மூலம் பண மோசடி அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கை. இதை எவ்வளவு காலத்துக்கு தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இணையம் மூலம் மோசடி நடக்கு கவனமா இருங்கோ. ஓடிபி நம்பர் வைப்பாங்க, அதுகளை எல்லாம் கொடுத்துடாதீங்கோ. ரெண்டு போய் இபிகே எல்லாம் பேர் தான், இபிகே ஸ்கேம் எல்லாம் பேர் தான். கவனமா இருக்கணும். வேகமாக பரவி வருகிறது என்று சொல்லப்படுகிறது. ஆகையினால் மக்கள் எங்களுக்கு தெரிஞ்சாக்களுக்கு கூட இப்போ கொடுக்க தேவையில்லை. இப்போ உறவுகளுக்கு கூட நம்பரை போட்டு நாங்கள் கொள்ளாமலையோ இந்த ஓடிபி நம்பர் தாரன், அந்த நம்பர் தாரன், இந்த நம்பர் தாரன், அதுக்கு போடுங்க இதுக்கு போடுங்க பார இது வழியெல்லாம் ஓகே பண்ணி கொடுத்துருவாங்க. எங்க பூன் வழியெல்லாம் கணக்க விஷயங்கள் வரும். கவனமாக இருக்கணும். என்னவோ அது தமிழும் தெரியல, இங்கிலீஷும் தெரியாது. தமிழும் சுத்த தமிழ்ல கிடக்கும், அதுவும் விளங்காது. இங்கிலீஷும் அரைகுறையில தெரியும் எங்களுக்கு. அப்ப அது தெரியாம மாத்தி கொடுத்து விட்டமோ கிடக்குற எல்லாம் போடும். எங்க கிடக்குற எல்லாம் போடும். பேங்க்ல கிடக்குற எல்லாம் அப்படியே உதயதா கொண்டு போடும். வந்த வெள்ளம் நின்ற வெள்ளத்தை அள்ளி கொண்டு போற மாதிரி கொண்டு போடும். கவனமா இருக்கும். தையட்டி காணி அளவிடுன்ற ஆரம்பம். அப்ப இன்னைக்கு மேலே இருக்கு. இன்றைக்கு ஆரம்பம். ஒரு திரும்பியே தெரியல. கிராமத்துக்கு இப்போ ரெண்டு தான் சொன்னது இல்லையோ. தையட்டி கிராமத்து பொதுமக்களுக்கு சொந்தமான காணியை ஆக்கிரதம். அப்போ பரவாயில்ல. இன்றைக்கு என்ன நடக்க போது பார்ப்போம். இன்றைக்கு இப்போ இலக்கணமோ வழக்கிலையோ என்று தெரிய அதிகாரி அமைக்கப்பட்டுள்ளது என கூறி அந்த நிலத்தை யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதிபன் அவர்கள் ஆகியோர் பீகாரை சூழ உள்ள பொதுமக்களின் நிலத்தை விடுவிப்பதற்கு எதுவாக நில அளவீடுகள் மேற்கொள்ள போவதாக உரிமையாளர்களிடம் உறுதியளித்திருந்தனர். இதற்கு முன்னதாக இக்காணிகளை அளவீடு செய்ய முயற்சித்த போது அதற்கு விகாராதிபதி கடும் எதிர்ப்பு தெரிவித்த நாடி அனுமதி மறுத்திருந்தார். இதன் காரணமாக நில அளவீட்டு பணிகள் இடை நடுவில் கைவிடப்பட்டன. இந்த முறை நில அளவீட்டு பணிகளை எவ்வித தடையுமின்றி முன்னெடுப்பதற்காக மாவட்ட நில அளவை திணைக்களத்தின் உத்தியோகத்தர்களுடன் இணைந்து கொழும்பில் உள்ள நில அளவை திணைக்களத்தின் தலைமை பணிமனை அதிகாரிகள் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தர உள்ளனர். 2 நாட்களாக இடம்பெறவுள்ள இந்த அளவீட்டு பணிகளின் ஊடாக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள கூறப்படும் நிலங்கள் சரியாக அடையாளப்படுத்தப்பட்டு நில உரிமையாளரிடம் கையளிக்கப்படுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ரைட், பார்ப்போம் நாங்கள் என்ன நடக்க போகுது. என்ன இன்றைக்கு அழைக்கணுமோ இன்றைக்கு போய் திரும்பி வரணுமோ என்று பார்ப்போம். இன்றைக்கு எந்த போலீஸுக்கு அறிவிக்கிறதோ தெரியல. என்ன ஆட்சியில் இருப்பது கொள்ளையர்களின் அரசாங்கம். ஆர் சொன்னா அந்த இவர் நாமல் தம்பிக்கு சொல்லியிருக்கிறார். என்னடா கொள்ளையர்கள் அரசாங்கம் கொள்ளை அப்ப என்ன ஊழலற்ற பண்றோம்.
லஞ்சம் இல்லாத தர்றாங்க, எல்லா ஒழிப்பு, லஞ்ச ஒழிப்பு, ஊழல் ஒழிப்பு, போதை ஒழிப்பு எல்லாம் செய்து தர்றாங்க என்றால் இவர் சொல்றாரு என்றால் ஊழியர்களா இந்த அரசாங்கம் அவருக்கு தான் தெரியுமே என்ன ஊழியர். ரயில் விபத்து 4 பேருக்கு பணித்தடை. ஓ, பெலியத்தையிலிருந்து மருதானை நோக்கி பயணித்த போது தடம் புரண்ட சாகரிகா புகையிரத்தில் பணியாற்றிய ஊழியர்கள் விசாரணைகள் நிறைவடையும் வரை பணிக்கு சமாளிக்க முடியாதவர் தடை விதிக்கப்பட்டது. அது சரி, அதுக்கு நீ காரணம் சொல்லத்தான் நம்ம என்னென்ன முதல்ல என்ன இந்த விசேட சுற்றுழைப்பு 660 பேர் கைது. இதெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கு. வச்சு சாப்பாடும் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு கைது தான் நடக்குது. எல்லை நிர்ணயமுடன் தீர்க்கப்பட்டால் மாகாண சபை தேர்தல் சாத்தியப்படும். தேர்தல் ஆணைக்குழு தலைவர் அவர் சொல்லிட்டார் தண்டை வெளியே. போதைப்பொருளுடன் 874 பேர் கைது. அதில் இவையும் சேர்த்தாச்சு. வீட்டினை தரமட்டமாக்கியது ஜானை. கிபில் தாக்குன மாதிரி கிடக்கு. வீட்டை தரமட்டமாக்குனா இது என்ன கணக்கு? என்ன நடக்குது? திருவண்ணாமலை குச்சவழியில் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள மருதங்குடா கிராமத்தில் நேற்று அதிகாலை புகுந்த காட்டு ஜானை குடும்பம் ஒன்று வசித்து வந்த வீட்டினை சேதப்படுத்தியுள்ளார். இதன்போது வீட்டில் காணப்பட்ட உபகரணங்கள் காட்டு ஜானையால் சேதமாக்கப்பட்டது. இந்த நிலையில் வீட்டில் இருந்தவர்கள் தெய்வாதீனமாக மயில்களில் உயிர்த்தப்பினர். இதை போட்டுதோல அடித்து வந்திருக்கும். தானே சாலை ஏற்பாட்டாளர்களுக்கான 11 ஆரம்பம் போலீசாரின் புத்தாண்டு நிகழ்வுகள் நடக்குது. தகுந்த செல்ல 49 அங்கே நடந்திருக்கு, எங்க நடந்திருக்கு, அதுதான் போட்டுக்கிறாங்க திருப்பி. இந்தியாவில் வடமராட்சி கல்வி வெளிய விலப்பந்தாட போட்டி பருத்தித்துறை மெதடிஸ்ட் பாடசாலை சாம்பியன். இலங்கை போக்குவரத்து சபை போஸ்டான்றதை எனக்கு சந்தேக ஒரு நகைச்சுவை ஞாபகம். இது போடுறது சந்தேகம் பண்ணேன். டேய், அது போசாவில் இல்லையா, அது இது போடுற சந்தேகம் அது என்னன்றது இந்த மாதிரி போசா நடத்துனர் முரண்பாடு, தனியார் பேருந்து நடத்துனருக்கு பணித்தடை. இது பெரிய எங்கிட்ட யாழ்ப்பாணத்தை தொடர்ந்து காலாகாலமாக நடந்துள்ளதுக்கு தனியார்களுக்கும் அரச பேருந்துகளுக்கு இவர்களுக்குன்னு நேர பிரச்சனை எல்லாம், காசு பிரச்சனை, காசுக்காகத்தான். இவர்களுக்கும் கொமிஷன், அரசாங்க பஸ்காரருக்கும் 1000 ரூபாய்க்கு மேலே போகுனா இந்த அவர்களுக்கும் கொமிஷன். அப்போ அவர்களும் உழைக்கிறதுக்காக ஓடுறது, இவர்களும் லீசிங் கட்டணும், அது கட்டணும், இவர்களும் ஓடுறது. ஓடினா பிரச்சனை 2 பக்கம் அடி வருவது, குத்து போடுறது, இதுதான் வேலையாக கிடையாது. திருடர்களே மற்றவர்களை திருடர்கள் என்பது வேடிக்கை. ஃபீல்ட்ஸ் மார்ஷல் சரப்பொருளையாக காட்ட யாருக்கு சொல்றாரு? தம்பிக்கு அவருக்கு சொல்றாரு. என்ன திருடர்களே? திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. தற்போதைய அரசாங்கத்தின் அமைச்சர்கள் மீதான சொத்து குற்றச்சாட்டுகள் இவையும் பாரிய மோசடிகளை மோசடிகளாக தெரியவில்லை. அவர் அப்படி சொல்றாரு. ஜனாதிபதி தேர்தல் குறித்து கனவு காண்பவர்களுக்கு மக்கள் உரிய பதிலை வழங்குவார்கள் என ஃபீல்டு மார்ஷல் சரப்பொன் நோக்கிலாம் தெரிவித்திருக்கிறார். ரைட். குடிநீர் போத்தல் அதிக விலைக்கு விற்பனை 10 லட்சம் ரூபாய் அபராதம். 1 இல்ல 10 லட்சம் ரூபாய். என்ன வேலை செய்த வேறு பாருங்க. குடிநீர் போத்தலை அதன் அதிகபட்ச சில்லறை விலைக்கு விட அதிக விலைக்கு விற்பனை செய்தாலே அப்ப என்ன இருந்தாங்க, அதுக்கு தான் கொடுக்கத்தான் ஒன்று வேறு வழி இல்லை. காட்டு யானை தாக்கியதில் ஒருவர் பலி. அவ்வாறு இப்ப யானை தாக்குதல்ன்ற விஷயங்கள் கூடி இருக்குது. வீட்டை தாக்குது, நாட்டை தாக்குது, ஆக்களை தாக்குது, வாகனங்களை தாக்குது, உலக்குது, தூக்கி அடிக்குது. போலி நாணயத்தாளர்களுடன் 7 நபர்கள் சந்தேக நபர்கள் கைதான். கவர்மெண்ட் போலி நாணயத்தாள்கள் காசை கொண்டு வந்து 5000 எல்லாம் சடக்கு புடக்கம் ஒன்றும் தெரியாது. கவர்மெண்ட் கொண்டு வாங்கி பார்த்துக்கிறது வாங்கும்போது சரியோ, அதுதான் சொல்லுவோம். மற்றது தச்சுப்பட்டறை வீதி தீக்கரை போலி நாணயத்தாள்களை வைத்திருந்த குற்றச்சாட்டில் ஒவ்வொரு சோதனைகளின் போது 7 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். என்ன செய்யறது? காசும் கள்ளமாடக்கு எல்லாம் அடிக்கிறாங்க. தீவச்செல்வனின் புத்தகங்களை விடுவிக்குமாறு போராட்டம். குழந்தையை விற்ற தாய் தர்மபுரத்தில் சம்பவம். குழந்தையை விற்றதாய். தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட புன்னை நீராவி கிராம அலுவலர் பிரிவில் நேற்று முன்தினம் 25ஆம் தேதி 1.5 வயது பெண் குழந்தை ஒன்றை 50,000 ரூபாய்க்கு விற்பனை செய்ய. 1.5 வயது புள்ளியா 50,000 என்ன துன்பம் விற்பனை செய்த தாய் மற்றும் தந்தை அப்போதைய மக்கள். தந்தையும் இது என்ன விளையாட்டு? மக்களால் பிடிக்கப்பட்டு தர்மபுரம் போலீசாரால் ஒப்படைக்கப்பட்டனர். 2 குழந்தைகள் இருப்பதாகவும் மேலும் தெரிய வருவதாக தமக்கு 2 குழந்தைகள் இருப்பதாகவும் அதில் ஒரு குழந்தையை வளர்க்க முடியாத நிலையை விற்பனை செய்வதாகவும் அவர்கள் கூறியிருக்கிறார். 2 வயது மதிக்கத்தக்க ஆண் குழந்தை ஒன்றும் உள்ளது. இந்த நிலை இந்த நிலையில் விற்பனை செய்யப்பட்ட குழந்தை இவர்களுடையதா அல்லது வேறு யாருடைய குழந்தையா என மேலதிக விசாரணைகளை தர்மபுரம் போலீசார். இது இந்த கலவரத்து வித்தாங்களோ ஏன் உண்மை வித்தமனம் எப்படி விற்கும் ஒரு புள்ளி, அதே யோசிக்கும். ரைட். சுகாதார சீர்கேடுடன் இயங்க உணவகத்துக்கு சீல், அட்டி சீல் வெய் நெழுக்குளம் மிகத்தான குழந்தைகள். ரைட். நீண்ட காலம் போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்ட கைது. வேற என்ன அதை பிடிச்சு அது ஒரு
புற்றுநோய் மாதிரி கிடக்கு. எங்க கிடக்குது, எங்க வருதுன்றதையே ஒன்றை கண்டுபிடிக்க கொண்டு கொள்ள வருது. இரு பேருந்து பேருந்து நேருக்கு நேர் மோதி விபத்து. நேருக்கு நேர் தான் எங்களை ஆகணும். தம்புள்ள மாத்தளை பிரதான வீதியில் நான் உள்ள நாளந்த பகுதியில் நேற்று 2 பேருந்துகள் ஒன்றோட ஒன்று மோதி இந்த 11 பேர் நான் நேற்று ஒன்றோட ஒன்று மோதி நேரை வந்து மோதுவாங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனை என்றால் இந்த ஓவர்டேக் பண்றது முன்னு சைட் பண்ண அங்கேருந்து வந்துருவான் அவன் போவான். இவன் அங்க தூரத்தில் வந்து ஓவர்டேக் பண்ணா அவன் அங்கேருந்து வந்து அடிபடுவதுதான் நடக்குது. பின் எங்க மோதி பார்க்கணும் நேருக்கு நான் நேருக்கு ஒரு நாள் போய் பார்த்தேன். இந்த ஓட்டை பண்ணைக்கான் பார்த்தேன். அப்பான்னு யோசிச்சு இவன் இந்த விளையாட்டுக்கு தான் நடக்குது. வெளிநாட்டு செய்திகளை பார்ப்போம். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி லெபனான் மீது இஸ்ரேல் தொடர்றாங்க. அவங்க சரி வராங்க. லெபனான்காரர்களும் சரி வராங்க, அமெரிக்காக்காரங்களும் சரி வராங்க. இவங்க மனுஷத்தன்மையை ஒன்று அந்த கதைக்கு இடமில்லை, சும்மா அடித்துண்டு இருக்கிறாங்க. இவங்க லெபனானில் போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறையில் உள்ள போதிலும் இஸ்ரேலிய இராணுவம் தனது தாக்குதலை தொடர்ந்து என்ன இந்த கஞ்சத்தனமான ஈனத்தனமான வேரியல் இதெல்லாம் இல்லையே சொல்றாங்க. யுத்தம் நிறுத்தம் ஆயிருங்கோடாப்பா பேர் அல்லாடி அடிக்கிறேன்னு அடிங்கடாப்பா பேர் ஒரு நிராயுதபாணி கிடைக்கிற மாதிரி என்ன வேரியல் எங்கேயும் இதுதான்டாப்பா. உலகம் முழுக்க இதுதான் பிரச்சனையா கிடக்குன்னு பாரன்னு சொல்லி கொடுத்து வரமா அடிக்கிறேன் அடிக்க வேண்டாங்க, அடிக்க வேண்டாம் அடிப்பாங்க. டெல்லி வானூர்தி இயந்திரத்தில் திடீர் தீ விபத்து. வானூர்திகள் அந்த வெப்பத்துக்கு திடீர் மோட்டார் சைக்கிள்களை வெப்பத்தில் ரோட்டு வழியா வெயிலுக்க விடாதீங்கோ, கண் நேரம் விடாதீங்கோ, பெட்ரோலையும் ஃபுல்லாக அடிக்க வேண்டாம்னு சொல்றாங்க. அது மீது பிரச்சனை உண்டு. அன்றைக்கு எங்கள்கிட்ட லேடிஸ் கொலிச்சுன்னு சொல்றாங்க. பெண்கள் பாடசாலை பக்கத்தில் ஒரு மோட்டார் சைக்கிளில் வந்த திடீரெண்டை இருந்து அவன் மக்கள் எல்லாம் சேர்ந்து அதை அணைத்தவர்கள். அப்படிதான் நடக்குது. கவனம். ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்தில் ஒருபோதும் பின்வாங்க போவதில்லை ஈரான். அதிரடி அதிரடியில் எமடி. ஹோர்முஸ் நீரிணையை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதை ஈரானின் நிச்சயமான உத்தி என்று ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையார். சரி நீ அவ்வளவுதான், அவங்க சொன்னதுதான் வேந்தன். இனி ரம் சக்கு சக்கண்டி கொண்டு இருக்க முடியாது. உலகளாவிய எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தில் மிக முக்கிய வழித்தடமாக விளங்கும் இந்த ஹோர்முஸ் நீரினை தான் பிரச்சனை, கட்டுப்படுத்துவதுதான் பிரச்சனையா இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்க போகுது. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் பங்கேற்க வெள்ளை மாளிகை விருந்து துப்பாக்கி சூடு. பங்கேற்ற வெள்ளை மாளிகையில துப்பாக்கி சூடு குப்பரை பிடிச்சி போட்டாங்க. இந்த குப்பரை போட்டு விடுவாங்களே துளைஞ்சாரு. புடிவட்ட வேற என்ன கணக்கு சொல்லுவாங்க. சந்தேக வேற அதிரடி கைது. அமெரிக்க ஜனாதிபதி பங்கேற்ற வெள்ளை மாளிகை செய்தியாளர் சங்கத்தின் வருடாந்த இரவு, அதுவும் வருடாந்த நடக்கிறது. அவரும் வருடாந்த இது கொண்டாடுறாங்களே. வடிநத்த கருதப்பட்ட சந்தேக நபர் காலத்து பாருங்க முன்னதாக நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த போது திடீரென துப்பாக்கி சூடு சத்தம் கேட்டதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதே அடுத்து பாதுகாப்பு படையினர் உடனடியாக செயல்பட்டு அங்கிருந்த ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை பாதுகாப்பு படையினர் உடனடியாக வெளியேற்றினர். அவருக்கு இனி கொஞ்சம் நெஞ்சுடி வரும். இந்த அதிர்ச்சி சம்பவம் குறித்து தனது ட்ரூத் சோசியல் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள ஜனாதிபதி ட்ரம்ப் பாதுகாப்பு பிரிவினர் துரிதமாக மற்றும் துரிதமான நடவடிக்கையை வெகுவாக பாராட்டியிருக்கிறார். காப்பாத்திட்டீங்களா டே விடுங்கடா உங்களை பாதுகாப்பு படையினர் காவல்துறையினர் மிகச்சிறந்த பணியை செய்தனர். சந்தேக நபர் பிடிக்கப்பட்டுள்ளார் என அவர் குறிப்பிட்டார். பாட்டு இருந்தால் தெரிஞ்சிருக்கு. அத்துடன் முதற் பெண்மணி மெலனியா ட்ரம்ப், துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் மற்றும் அமைச்சரவை உறுப்பினர்கள் அனைவரும் எவ்வித அவையும் போயிருக்கு. முதல் ஜனாதிபதி அவன் போயிருக்கிறான். இனிமேல் போக மாட்டான். அமைதி பேச்சுவார்த்தையை ரத்து செய்த ட்ரம்ப் அமைதி பேச்சுவார்த்தையெல்லாம் அதுக்கு எல்லாம் ஈரானுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அமெரிக்க பிரதிநிதிகள் பாகிஸ்தானுக்கு மேற்கொள்ளவிருந்த பயணத்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ரத்து செய்தார். அடி பொடியோடு நிப்பாட்டி விட்டார்கள். அமெரிக்க தொலைக்காட்சி ஒன்றுக்கு அளித்த போட்டி சுமார் 18 மணி நேரம் வானூர்தியில் பயணம் செய்து பாகிஸ்தான் செல்வதால் அமெரிக்க அரசு எதிர்பார்க்க முடிவுகள் கிடைக்கப் போவதில்லை. அவருக்கே தெரியும் தானே என்ன முடிவு. அப்ப கிடைக்கப் போவதில்லை. தங்களிடம் அனைத்து சாதகமான அம்சங்களும் உள்ளன. அவர்கள் பேச விரும்பினால் எங்களை தொலைபேசியில் அழைக்கலாம் என தொலைபேசியில் பேசுகிறார். இது என்ன கருத்துலடா. ஈரான் தனது அணு ஆயுத கனவுகளை கைவிட வேண்டும் என்றும் இஸ்ரேல் போன்ற நட்பு நாடுகளுக்கு அச்சுறுத்தலாக விளங்கும் பயங்கரவாத செயல்பாடுகளை நிறுத்த வேண்டும் என்றும் வாஷிங்டன் வலியுறுத்தி வருவதாக ட்ரம்ப் தெரிவித்தார். பிப்ரவரி 28 அன்று வெடித்த மோதலுக்கு முன்கூன்று புள்ளி வைக்க நோக்கி ஈரான் இஸ்லாமாபாத்தில் ஒரு புதிய சுற்று பேச்சுவார்த்தை அமெரிக்கா தயாராகி வருகிறது. இதற்கு முந்தைய சுற்று பேச்சுவார்த்தைகள் எந்த ஒரு உடன்பாடு மட்டாமல் எங்களுக்கு தெரியும். ஜப்பானில் பயங்கர காட்டுத்தீ ஆயிரக்கணக்கான ஒளியாயிற்று. எங்கள்கிட்ட நாடே சும்மா எங்களுக்கு காட்டுத்தீ இல்லை, சும்மா எரிய போகுது. இலங்காபுரி சும்மா எரியுதுன்னு போறாங்க. அடுத்த வாரம் முதல் டிஜிட்டல் முறையில் மோட்டார் காப்பீட்டு அட்டை. சரி கதை இனி அவ்வளோ எல்லாம் அப்படித்தான். டிஜிட்டல் மோட்டார் காப்பீட்டு அட்டை மே 9ஆம் தேதி நாட்டில் அறிமுகப்படுத்தப்படும் திட்டமிடல் மற்றும் பொருளாதார அமைச்சு அமைச்சு அறிவித்திருக்கிறது. ரைட். அத்துடன் பொதுமக்கள் பாதுகாப்பை மேம்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
மேலும் பிளாஸ்டிக் அட்டைக்கு பதிலாக இது அறிமுகப்படுத்தப்படுவது சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் இந்த டிஜிட்டல் மோட்டார் காப்பீட்டு அட்டை, இலக்க காப்பீட்டு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவின் இலங்கை காப்பீட்டு சங்கம் மற்றும் இலங்கை போலீஸ் திணைக்களம் ஆகியவற்று இணைந்து முன்னெடுத்து ரைட். இங்கே பார்ப்போம். தீர்வு வழங்கக்கூடாது என்பதற்காக ஒருங்கிணைப்பு குழு கூட்டம், இழுத்தடிப்பு, தவிசாளர் ஜோதிஷ் தெரிவிப்பு. வடமராட்சி கிழக்கு மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கக்கூடாது என்பதற்காக ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடத்தப்படாமல் இழுத்தடிப்பு செய்யப்பட்டு வருவதாக பருத்தித்துறை பிரதேச சபை தவிசாளர் ஜோதிஷ் இவர் இந்த பிரதேச சபை பருத்தித்துறை ஜோதிஷ் இருக்கிறார்கள். வலுவா செய்கிறார் போட நல்ல செய்திகள் எல்லாம் அந்த உண்மையில அப்படி இருக்கும். அதெல்லாம் செய்யும். தந்தை செல்வம் 49வது நிலையத்திலிருந்து இது பேர் எத்தனை நேரம் போகும்போது சொல்லுவாங்க. அந்த இருளில் மூழ்கியுள்ள யாழ்ப்பாணம் பண்ணை பகுதியை ஒளியூட்ட ஏற்பாடு செய்ய உள்ளூராட்சி ஆணையாளருக்கு ராஜீவன் எம்பி கடிதம் கண்டுக்கிறார். எம்பி கண்டுட்டாரு. இது மாதிரி அங்கே போய் லைட் இல்லை போடுவாங்க. அங்கங்கே எல்லாம் லைட் சிலவுல ஆரிய உளத்தறையிலேயே போய்க்க லைட் இல்லாதான் கிடக்கும். 4 செய்தியை சொன்ன பிறகு இப்போ 10 மாதிரி இருந்து நான் செய்தி கேட்டு 10 வச்சாங்களோ அல்லது தாங்கள் அறிஞ்சு 10 வச்சாங்களோ இப்போ 10 இடக்கிட நிற்கும். அது சிலவுல என்னது நிற்குதுன்னு தெரியல. ரூபாய் 65 லட்சம் பெறுமதியான சிகரெட்டுகளுடன் ஒருவர் கட்டுநாயக்காக கைது. இவங்களை எங்கடா கிடந்து பாறாங்க. தெரியுது கைது செய்யறாங்க. பேர் ஏன் பாறாங்கன்னு தெரியல. சில விட்டா போடுவோம், விடாட்டி பிடிப்போம், வந்தாமல விளையாடி சொன்ன மாதிரி தான் இருக்குது. களத்தை நேர்த்து நீரில் மூழ்கடித்து கொலை, 5 சந்தேகம் கைது, நபர் ஒருவரை கடத்தி சென்று கொலை செய்த சம்பவம். 5 பேர் எப்படி எல்லாம் சாக விடுறாங்க பாருங்க உயிரோட. குத்த சந்தேகமே 22ஆம் தேதி மட்டக்குழி போலீஸ் பிரிவில் வைத்து நபர் ஒருவரை கடத்தி சென்று களத்தை நேர்த்து நீரில் மூழ்கடித்து கொலை செய்த. என்ன கொடுமையடா இது. இவங்க மனுஷர்கள் தான். என்ன போலீஸ் விசாரணை அடிப்படையில் ஜெயவர்த்தனபுரம் முகாம் அதிகாரிகளுக்கு இடையில் நடைபெற்றது. பல பிரதேசங்களுக்கு மின்னல் எச்சரிக்கை. மின்னல் கூடையில மின்னல் கூட, மாறியில முழக்கம் கூட. மின்னல் தான் பிரச்சனை. மின்னைக்கே நாங்கள் முழங்கைக்கான ஓடி போய் ஒழிக்கிறது, ஏதோ இடிவிட போகுது. அப்படி இல்லை, மின்னைக்கே அடிச்சிடும் எங்களுக்கு. ஆகையினால மின்னல் கூடவா கவனமா இருங்க. மழை குணம் கிடந்தாலே பாதுகாப்பான இடங்கள் இந்த வெளியெல்லாம் நிற்காது. எங்க வயல் வழியை வேலை செய்கிறவர்கள் எல்லாம் கவனமா இருக்கும். மோசடிக்காரர்களே நாட்டின் பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறார் சம்பிக்க ரணவக்க குற்றச்சாட்டு. அதுக்கு என்ன தப்பு பிரச்சனை? அப்ப நீங்கள் நிர்ணயிங்களாம்ப்பா விட்டுட்டு செய்கிற நீங்கள் சரியா செய்யத்தானே வேணும். நீர்வழம்பு கலப்பில் பாரிய சுற்றி வளைப்பு. அது செய்திகள் முடிவடைந்தது. நாங்கள் விடைபெறலாம் என்ன, இதை வாசிப்போம். ஆசிரியத்தனங்கத்தை மாற்றிட்டு போவோம் என்ன. அது நாங்கள் இனி சுருக்கமாக தான் கணக்க வாசிக்கிறோம். கணக்க செய்தாலே பல உறவுகள் சொல்கிறார்கள், நீங்கள் கணக்க வாசிக்கிறீர்கள், சும்மா அலட்டுறீர்கள், கணக்க கூட கதைக்கிறீர்கள். அப்போ ஆக சுருக்கமாக கதைக்கிறோம். நான் 2 நாள் யோசித்தேன் என்ன செய்யலாம். இன்றைக்கு மக்கள் பாவம் உறவுகள் பாவம் கூட வாசிக்கணும். பேப்பரை மட்டும் வாசிப்போம். மேலதிக தகவல்களை நாங்கள் தருணத்துக்கு தக்க மாதிரி தரலாம்னு இருக்கிறோம். அதுதான் நான் செய்யலாம்னு இருக்கிறோம். பார்ப்போம். பலாலி விமான நிலையத்தை விரைவாக அபிவிருத்தி செய்யுங்கள். ஆசையை சொல்லிட்டே செய்ய வேண்டிய ரைட்டோ, அது செய்யத்தானே வேணும். யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியா நகரங்களை அபிவிருத்தி செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் மன ஆறுதலை தருகிறது. உங்களுக்கு கொஞ்சம் அப்போ கொஞ்சம் மன ஆறுதலாக இருக்குது. சரி. தவிர காங்கேசன்துறை சீமெந்து தொழிற்சாலைக்கு சொந்தமான 400 ஏக்கர் நிலம் கைத்தொழிற்பேட்டைக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் என நிதி திட்டமன்ற பிரதி அமைச்சர். அப்போ காங்கேசன்துறை இல்லை சீமெந்து தொழிற்சாலை. உண்மையில் காங்கேசன்துறை சீமெந்து தொழிற்சாலையை மீள இயக்குவது என்பது சாத்தியமாகாத விடயமாகும். சரி கதை, அதுவும் முடிஞ்சது. காலத்துக்கு காலம் ஆட்சிக்கு வருகின்ற அரசாங்கங்கள் காங்கேசன்துறை சீமெந்து தொழிற்சாலையை புனரமைப்பு செய்வது போல காட்டிக்கொண்டு தமிழ் மக்களை ஏமாற்றி வந்தன. அது நடக்கு, அது உண்மைதான், ஏமாத்துறான். அதெல்லாம் சும்மா கதை. அரசாங்கங்கள் எல்லாம் சும்மா சொல்றோம், அதை செய்யறோம் இதை செய்யறோம் எல்லாம் போய். ஆனால் காங்கேசன்துறை சீமெந்து தொழிற்சாலையை மீள இயக்குவது என்பது நடைமுறைக்கு சாத்தியப்படாத விடயம் என்பது அவர்களுக்கு நன்கு தெரியும். தவிர காங்கேசன்துறை சீமெந்து தொழிற்சாலை மீள இயக்கினாலும் ஆனாலும் அதனால் சுற்றுச்சூழலில் ஏற்படுகின்ற தாக்கம் அப்போது மக்களுக்கு பெரும் பாதிப்பாக அமையும். அதுவும் உண்மை. அந்த பக்கம் மக்கள் இப்போ நெருக்கடி கூடத்தானே, மக்கள் சிறிய கூடனா அதனுடைய அந்த அந்த புகைகள், அந்த சீமெந்த தூள்கள், அந்த தூசுகள் எல்லாம் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். சுவாச நோய்களையோ அல்லது வருத்தம் மாற முடியாத வருத்தங்கள் எல்லாம் வருவதற்கான சாத்தியங்கள் இருக்குது. அப்போ எனவே காங்கேசன்துறை சீமெந்து தொழிற்சாலையை மீளவும் இயக்குதல் என பழைய பல்லவியை தொடர்ந்தும் பாடாமல் அந்த நிலப்பரப்பை நல்ல ஒரு வேலை திட்டத்துக்கு பயன்படுத்துவதுதான் புத்திசாலித்தனமாகும். அந்த வகையில் காங்கேசன்துறை சீமெந்து தொழிற்சாலைக்கு சொந்தமான 400 ஏக்கர் நிலத்தை கைத்தொழிற்பேட்டைக்கு வழங்குவது நல்லதொரு விடயம்.
எனினும் இவற்றை அரசாங்கம் தானாக நினைத்து செய்தால் அன்றி மற்றபடி எங்களுடைய அரசியல்வாதிகள் குத்த விடயங்கள் பற்றி கவனம் எடுக்க போகிறார். எங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்களுடைய இடங்களை தானே ஆண்டான மாட்டான, எங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்களுக்கு அவர்களை பொறுத்தவரையில் இதவாதம் சார்ந்த அரசியல் வியாபாரத்தில் மட்டுமே நாட்டம் காட்டுவோம். அங்கே செய்கிறோம், இங்கே வாரம் எங்கள்கிட்ட வந்துட்டான், எங்கள்கிட்ட வீட்டை கட்டி போட்டான், நாட்டை கட்டி போட்டான்னு சொல்லுவோம். முடிய இனவாதத்தை தான் பேசுவோம். ஆனா தமிழர்கள் இந்த நலன் பற்றி பேசுறது கூட வேண்டுதான் ஆசிரியர் சொல்றாரு. படிவேன் பாருங்க. எனவே தமிழர் பகுதியில் எத்தகைய அபிவிருத்தி நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்பது குறித்து அரசாங்கத்திடம் முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கு தமிழ் புத்திஜீவிகள் ஒன்றுபட்டு செயலாற்றுவது காலத்தின் தேவை. இருந்தும் அகிது இன்னமும் கட்டவில்லை. இன்னும் கட்டவில்லை. அப்போ இப்ப வரப்போகுது. எதுவாயினும் எங்கள் வடபுலத்தில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் அபிவிருத்திக்கு பலாலி சர்வதேச விமான நிலையம் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டியது கட்டாயமானது. வடபுலத்தில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தின் அபிவிருத்திக்கு பலாலி சர்வதேச விமான நிலையம் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டியது மிக முக்கிய ஒரு நல்ல விடயம் என்று தான் சொல்லப்படுகிறது. உண்மையை கூறப்போனால் பலாலி சர்வதேச விமான நிலையம் அபிவிருத்தி செய்யப்படுவதை தென்பகுதி வர்த்தகர்கள் விரும்ப மாட்டார்கள். ஆயினும் அவர்களின் களுத்தரப்பு வேலைகளை கடந்து பலாலி சர்வதேச விமான நிலையம் சர்வதேச தரமுடையதாக ஆக்கப்பட்டால் அதனால் எங்கள் யாழ்ப்பாணம் முன்னேற்றப்படி எட்டும் என்பது சர்வ நிச்சயம். என்ன சொல்கிறார்? ஆயினும் அவர்களின் களுத்தரப்பு வேலைகளை கடந்து அதெல்லாம் விட்டு பலாலி சர்வதேச விமான நிலையம் சர்வதேச தரமுடையதாக ஆக்கப்பட்டால், ஆனா போட் மட்டும் போட்டிருக்கு பலாலி சர்வதேச விமான நிலையம் 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் எல்லாம் போட்டுடுது. யாழ்ப்பாணம் சுத்தி கிடக்குது சர்வதேச விமான நிலையம் பலாலி. ஆனா பாரம் இல்லை நினைப்பான், உங்க சர்வதேச விமான நிலையம் கிடக்கு. அங்க சர்வதேச நிலையம் பேரளவில் கிடக்கு ஒடுவில்லை. ஆகைனா அதை அப்படியே செய்யுங்கோ, திறந்த உயர்த்துங்கோன்னு சொல்லப்பட்டது. உயர்ந்தான் அல்ல. அதனால் எங்கள் யாழ்ப்பாணம் முன்னேற்றப்படியே எட்டும் என்பது சர்வ நிச்சயம். அது உண்மை. எங்களுடைய முன்னேற்றகரமான ஒரு நிலையை அடையும் எங்களுடைய யாழ்ப்பாணம் என்றது உண்மை என்று சொல்லப்படுகிறது. ஆகையினால் ஆசிரியர்களுடைய நல்ல கருத்தாக இது அமைந்திருக்குது. இதன்படி நடக்காட்டி பிரச்சனை. ஆகையினால கொஞ்சம் யோசிச்சு எல்லாரும் செய்தால் நல்லா இருக்கும். என்ன இன்னும் ஒரு செய்திகளை வாய்ச்சி போட்டு போகலாம். என்ன பேப்பர் மன ஆரோக்கியம் பற்றி ஒன்று போட்டிருக்குது. அந்த மன ஆரோக்கியம் பற்றி பார்க்க வேணும். ஒரு சொல்றாரு, சார் நமக்கு முன்னாடி நமக்கு வேண்டிய ஒருத்தர் ஒரு கிளாஸ்லேயே நமக்கு பழச்சாறு கொண்டு வந்து வைக்கிறார் என்று வச்சுக்கொள்ளுக்கும். எங்களுக்கு முன்னாடி ஒரு பழச்சாறுண்ட வெயிலுக்கு நல்ல வேண்டிய வந்து ஒரு கிளாஸ்ல நமக்கு பழச்சாறுண்ட கொண்டு வந்து வைக்கிறார் என்று வச்சுக்கொண்டா உடனே நாம் என்ன செய்வோம்? எடுத்து கிட்டு சாப்பிடுவோம், குடிச்சிடுவோம். அடுத்தவங்க யாரும் வர்றதுக்குள்ளே அடுத்தவங்க வந்தால் பிரச்சனை, நாங்கள் குடிச்சிடுவோம். அதை விட்டு அதை கொண்டு வந்து வைத்தவரிடம் அதோட விலை என்ன, இது இப்படித்தான் வீடுகளை கொண்டு வச்சு இது எங்களுக்கு நல்ல உதாரணம் என்று கேட்டுக்கொண்டிருப்போம். நாம் கேட்க மாட்டோம். ஆனா காந்திஜி அப்படி கேட்டார். எப்போது தெரியுமென்றால் 1935 அந்த வருடம் மே மாதத்தில் ஒரு நாள் காந்திஜி டெல்லியிலே இருந்தார். காந்தி அப்போது அவருக்கு 2 டம்ளர் பழச்சாறு கொண்டு வந்து கொடுத்தார்கள். இதோட விலை என்ன என்று கேட்டார் காந்திஜி. மனுபென் காந்தியிடம் காந்திஜிக்கு உதவி செய்வதற்காக அவர் கூடவே இருந்தவங்கள் இல்லையா, அந்த அம்மா இல்லையான்னு கேட்டார்கள். அவரிடம் தான் கேட்டார் காந்திஜி. சும்மா வேடிக்கைக்காக இப்படி கேட்கிறார் என்று நினைத்து விட்டார்கள் அந்த அம்மா. சும்மா கேட்கிறார், ஏதோ வேடிக்கைக்கு கேட்கிறார், படிக்க நாங்கள் சொல்லுவோம், சும்மா படி கேட்டேன், சும்மா இதுக்காக கேட்கல. அதுவும் இல்லாமலே அதோட விலையை கேட்ட காந்திஜி இன்னும் ஒன்று கேட்டார். நிச்சயமாக அதை சாப்பிட மாட்டார் என்கின்ற பயம் வேறு. அதனாலே அந்த அம்மா பதில் எதுவும் சொல்லாமல் கம் என்று இருந்து விட்டார், பேசாம இருந்துட்டார். கொஞ்ச நேரம் ஆச்சு. அந்த பழச்சாறு வைத்த இடத்திலே அப்படியே இருந்தது. காந்திஜி அதை சாப்பிடவே இல்லை, அதை குடிக்கவே இல்லை. இது என்ன கிடைச்சல, நாங்கள் விட்டு வைப்போம், உடனே குடிச்சிடுவோம். மனுபென் காந்தி பார்த்தார். மெதுவாக காந்தியிடம் அதை சாப்பிடுங்களேன் என்றார். பழச்சாறு விதி என்னென்று கேட்டேனே, அதுக்கு பதில் இல்லை. அது முதல் தப்பு. பதிலை எதிர்பார்த்திருந்தும் அதை பற்றி விசாரிக்கவில்லை, அது 2வது தப்பு. இப்படி 2 தப்புக்களை செய்துவிட்டு என்னிடம் வந்து இதை சாப்பிடுங்கள் என்று சொன்னால் அது எப்படி என்றார் காந்தி. கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை, அது வெச்சரிங்கள் என்ன ஏதென்று ஒரு கதை இல்லை. பேந்து நான் என்னக்கு கேட்டா என்ன இருக்கிறீங்க, பேந்து சாப்பிட சொன்னா என்ன? மனுபென் காந்தி என்ன செய்வதென்று தெரியாமல் திகத்து போய் நின்று கொண்டிருந்தார். காந்திஜி தொடர்ந்து சொன்னார், இங்க வாங்க, இப்ப என் முன்னாடி வைத்திருக்கிற இந்த பழச்சாறு விலை ₹1.5 இருக்கும். 50 வைங்களேன், ₹1.5 இருக்கும். இந்த பழச்சாறு இல்லாமல் கூட என்னால இருக்கும், இது இல்லாம இருக்க முடியும். நான் இது குடிச்சுதான் இப்ப உயிர் இருக்க மாட்டேன் இல்லை. ஆனால் அவசியமான பொருட்களை வாங்குவதற்கு சக்தி இல்லாத மக்கள்
இந்த நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த விலை உயர்ந்த பான், எனக்கு ஏன் இந்த விலை உயர்ந்த பான் நல்ல இப்படி இருக்கணுமே அரசியல்வாதிகள். எங்களையாக்கள் பெரியாக்கள் வர்றதுக்கு தான் அப்பதான் ரோட்டெல்லாம் போடுவாங்க. காசு எல்லாம் சொல்லிட்டு முதல் மக்கள் எல்லாம் விடப்பட்டு தடக்கப்பட்டு விழுந்துழும்பி இரவில விழுந்து செத்து இருக்குங்கள் அந்த ரோட்டுல பள்ளத்துல. அப்போ எல்லாம் திருத்த மாட்டாங்க. பெரியாள் வார ஜனாபதி வர போற அமைச்சர் வரேன்னா அந்த ரோட்டை அன்றைக்கு தான் திருத்துவாங்க. விச்சோவா 12 மணி கொண்டு போய் திருத்தி எல்லாம் செய்வாங்க. சிலவழிச்சு இப்படித்தான் நடக்கும். இதை இப்போது நான் சாப்பிட்டால் என் உடல் ஆரோக்கியம் ஆகலாம். ஆனால் என் மனம் அமைதி அடையாது. உடம்பு நல்லா இருக்கும். ஆனா இந்த மனம் அமைதி அடையாது. எனக்கு என்னுடைய உடல் ஆரோக்கியத்தை விட மன ஆரோக்கியம் தான் முக்கியம். பாத்தீங்களா, உடல் ஆரோக்கியத்தை விட மன ஆரோக்கியம் எவ்வளவு திறமை என்று பாருங்க. அதனாலே இதை சாப்பிட மாட்டேன், எடுத்துக்கொண்டு போய்விடு என்ற அந்த சமயத்தில் ஒரு அகதி பெண் குழந்தையுடன் காந்தியை பார்ப்பதற்கு வந்தால் வணக்கம் சொன்னாள். வணக்கம் ஐயா சொல்லிப்பாங்க. ஓ, காந்தி உடனே தனக்கு முன்னாடி அந்த பழச்சாத்தி எடுத்து அந்த பெண்ணிடமும் குழந்தைகளிடம் கொடுத்து சாப்பிட சொன்னார். அவர்கள் அதை வாங்கி ரொம்ப சந்தோஷத்தோடு சாப்பிட, அது ஒரு பாவம், இவ்வளவு கஷ்டப்பட்டு களைச்சு வந்திருக்கு, அது ஒரு நல்ல சந்தோஷத்தோட மனமாண்டு சாப்பிட்டுட்டான். அதை பார்த்த காஞ்சி முகத்திலே ஒரு புன்னகை, ஒரு பரவசம், ஒரு திருப்தி. அப்பா, நான் குடிக்காம முன்னாடி பேரண்டைக்கு ஒரு 2 உயிர்கள் அதை குடிச்சு சந்தோஷப்படுது, இன்புறுது, அவர்கள் ஆரோக்கியம் நன்றாக வந்திருக்கின்ற அவருக்கு சந்தோஷம் வந்துட்டுது. ரொம்ப சந்தோஷம் சாப்பிட்டாங்க. அவர்களும் அதை பார்த்த காந்திஜி முகத்திலே ஒரு புன்னகை, ஒரு பரவசம் நிறைந்து அப்போது அவர் சொன்னார், ஆண்டவன் எனக்கு எப்போதும் சரியான சமயத்திலே கை கொடுப்பார் என்பதற்கு இதுவே அத்தாட்சி. எனக்கு ஆண்டவன் எப்போதும் தக்க சமயத்திலிருந்து கை கொடுக்குறான். இது ஒரு உதாரணம். இருக்கும்போது கூட கண்ணையே, அதனால் சூழ்நிலை என்னை பாதை புத்தவில்லை. உண்மையில் கடவுள்கள் உதவி செய்வது என்பது இப்படித்தான். கடவுள்கள் எங்களுடன் இருக்கிறார்கள் என்பது அப்படித்தான். எங்களுக்கு ஒரு இடைஞ்சல்கள் வருகின்ற போது அந்த இடைஞ்சலிருந்து எங்களை காப்பாற்றுவதற்கு ஒரு இடைஞ்சல். இப்ப நான் வீட்டை போகணும், அம்மாவை தான் பார்க்கணும் என்று கஷ்டப்படும். 5 நாளைக்கு வேலைக்கு போகணும், வேலைக்கு போவாட்டி அவன் போய் வேலையெல்லாம் பண்ணி போடுவான் யோசிச்சுட்டு இருக்க. இந்த வேலை நாளைக்கு லீவ் என்று சொல்லுவாங்க திடீரென்று. அது கடவுளால சொல்லப்பட விடயம் இல்லையே. அந்த வீட்டை எங்களுக்கு அதை லீவ் ஆகி போட்டு எங்களை அந்த பக்கத்துக்கு போடுறோம், நாங்கள் கவலைப்படுறோம். அப்போ ஐயோ இந்த பக்கத்தும் கவலைப்படுறான், அவனுக்கு ஒரு நல்ல வழி செய்யணும்னு கடவுள் யோசிப்போம். அதுதான் சொல்லப்படும். அது கடவுள் எனக்கு பக்கத்துல இருக்கிறார். இக்கட்டான சூழ்நிலை இருக்கும் போது கூட கடவுளின் கருணையாலே அந்த சூழ்நிலை என்னை பாதிக்கவில்லை. பார்த்தீங்களோ, இவ்வளவு இக்கட்டான நிலையிலிருந்து நான் கடவுளை பாதிக்கவில்லை. அனுப்பிவிட்டார், குடிச்சான். ஏழைகளின் சிரிப்பில் இறைவன் இருப்பான்னு சொல்றோம். என் கூட இவ்வளவு நாள் பழகியும் இங்கே இருக்கிறவங்க எனக்கு அதிக விலை உள்ள பலரசத்தை கொடுத்தாங்க. ஆனால் சரியான நேரத்திலே அதை சாப்பிட வேண்டியவர்களை என்னிடம் அனுப்பி வைத்து என்னை சந்தோஷப்படுத்தினார் கடவுள். அவருக்கு நன்றி என்றார் காந்தி. எப்படி எல்லாம் அரசாங்கம் நடத்துகிறாங்க, இப்படித்தான் இருக்கணும்ப்பா மக்களுக்காக. மக்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை விட மன ஆரோக்கியம் தான் எனக்கு முக்கியம் என்று சொன்னார் பாருங்கள். அதை நாம் எல்லோரும் மனப்பூர்வமாக இன்றைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். இக்காலத்தில் எல்லோரும் அப்படியாக நினைக்கிறாங்களா? இல்லையே. மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தை விட மன ஆரோக்கியம் நன்றாக இருக்கணும், மனசு நல்லா இருக்கணும் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு தெரிந்த ஒருவர் இருக்கிறார், நகைச்சுவைக்கு வரும்போது தினமும் காலையிலே அவர் கோபி சாப்பிட அமரும் நேரத்தில் பக்கத்து வீட்டுக்காரர் வந்து சேர்ந்தார். கண்ணக்கா அந்த நேரம் பேர் ஒரு கோபி குடிக்கலாம் அப்படின்னு புரியா. எங்களுடைய ஓசியில குடிக்கிறாங்க சில பேர் இருக்கிறது, ஓசி வேலைக்கார கன பேர் இருப்பிடும். அப்ப இவர் அந்த டைம் பார்த்து வருவார் என்று சொல்லப்படுறது. கரெக்டா வந்துடுவார். உடனே அவரும் தனக்குன்னு வந்திருக்கிற காப்பியை எடுத்து மனப்பூர்வமா பக்கத்து வீட்டுக்காரிடம் கொடுத்து விடுவார். அவருக்கு வந்து வைக்க இவர் வந்திருப்பார். சரி, இந்தாடாப்பா குடி, கதையா குடியன்னு சொல்லியா கொடுத்துருவார். அதற்கு பிறகு அவருக்காக வேறு கோப்பி ஒன்று கொண்டு வந்து கொடுத்தாலும் வேண்டாம் என்பேன், கொடுத்தாலும் வேண்டாண்டி போடுவார். ஆண்டவனை பார்த்து சரியான நேரத்திலே அவனை எங்க வீட்டுக்கு தினமும் அனுப்பி வைக்கிறார் என்பார். அது எனக்கு ஆண்டவன் கடவுள். அவன் பேர் மணந்து வர மாதிரி வாரான், மணக்கிற மாதிரி அந்த டைமுக்கு வாரான். சில பேர் அப்படி வருவாங்க அந்த டைமுக்கு. நாங்க கேட்போம், அவனுக்கு மணக்கிறதோட மனம் நேரம் வந்துருவான். இவன் நல்ல சாப்பாடுனா வீட்டை சரியா வந்துடுவான்னு சொல்லுவான். அப்படி அப்ப சரியா அப்ப வீட்டுக்கு அனுப்பி வச்சுருவார் இறைவன் என்று சொல்லுவார். அப்படி ஏன் அப்படி சொல்றீங்கன்ட்டு கேட்டாராம். இவர் கேட்டார், பக்கத்து வீட்டுக்காரன் கேட்டு போய் அப்ப சொன்னேன் கேட்டேன் ஒரு நாள் கேட்க, எனக்கு என்னோட உடல் ஆரோக்கியம் தான் முக்கியம். இது கடவுள் புரிந்து கொண்டு எங்க விட்டு கோப்பிய குடிப்பதற்கு தினமும் அனுப்பி வைக்கிறாரு. என்ற உடல் ஆரோக்கியம் தான் எனக்கு முக்கியம். இதை கடவுள் கணக்கா புரிஞ்சு வச்சுக்கிறார். கணக்கா புரிஞ்சு வச்சுக்கிறான்னு தான் பக்கத்து வீட்டுக்காரன் இந்த கோப்பிய குடிக்கிறதுக்கு அனுப்பி வைக்கிறார். என்னடா அவ்வளவு கோப்பியில பிரச்சனை இருக்குது. அப்ப அந்த அதை குடிச்சா உடல் ஆரோக்கியம் எனக்கு இல்லாம போடும். ஆகையினால் என்ற உடல் ஆரோக்கியத்துல கடவுள் கரிசனையா இருக்கிறார். ஆகையினால அவர் வந்து விட்டார்.
ஆகையினாலே அதுதான் நான் சொல்றேன். அப்ப கடவுள் என்பது எங்களுக்கு ஏற்ற வகையிலே எங்களுக்கு உதவி செய்வார். அந்த நேரத்தில் உதவி செய்வார். அதுதான் நான் இப்ப சொன்னேன். எனக்கு போற இடம் ஒன்று இருக்கு. ஐயோ! என்ற கல்வி பாதிக்க போகுது. நான் இந்த இடத்துக்கு போறதுக்காக கல்விய விட்டுட்டு எப்படி போறது? ஐய்யய்யோன்னு நான் யோசிச்சு கொண்டிருக்கேன். கல்வி ஸ்டாப் ஆகுது. அன்றைக்கு லீவ் வருது. அப்ப கடவுள் என்ன செய்றார்? எங்களுக்கு உதவி செய்றார். எனக்கு நான் இப்ப போறேன். நான் இன்றைக்கு அம்மாவ பார்க்கணும். ஐயோ! அம்மா பார்க்கலாம் அன்றைக்கு இந்த வேலைக்கு போகாட்டி முதலாளி என்ன துளைப்பானே என்று நான் யோசிச்சு கொண்டிருக்கேன். முதலாளிக்கு அன்றைக்கு ஏதோ ஒன்று நடக்கும். அல்லது முதலாளி தம்மிடை வராது என்று தானே போன் எடுத்து சொல்லுவார். சொல்கின்ற போது நான் சந்தோஷமாக இருந்த போது என் அம்மாட்ட போவேன். தெரியும். அப்போ கல்விக்கு போறாங்க, கல்விக்கு போகணும். கல்விக்கு போற இடத்த கல்விக்கு இங்க முக்கியமான இடத்த போகணும், அந்த இடத்த போகாட்டிக்கான பிரச்சனை இருக்கு. அப்ப கல்வி முக்கியம். ஆனா கல்விக்கு போறதால இங்க ஒரு விஷயம் பாதிக்கப்பட போகுது. இந்த விஷயம் பாதிச்சா பெரிய சீக்கிரம் கொண்டு வர யோசிச்சு கொண்டு கேட்க கடவுளா பார்த்து கல்வி பகுதியை நிப்பாட்டுறேன். ஓ என்னுடைய பக்தனுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. ஆக என்னுடைய பக்தனுக்கு நான் சரியான ஆரோக்கியமான வேலையை செய்யணும்னு நிப்பாட்டுறேன். அதுதான் கடவுள். கடவுள் நேர வர மாட்டார். கடவுள் சிவபெருமான் பாம்பு கழுத்துல போட்டு எதிர்காலத்துல வந்து முன்னாள் பக்தா நீ உனக்கு எல்லாம் நல்ல பொருள் நீ போட்டு வாண்டா நாங்கள் போடா மொக்கா என்றுதான் சொல்லுவோம். ஏனென்றால் அவரை நம்ப மாட்டோம். ஆனா கடவுள் இப்படியாகத்தான் வந்து இப்படியான விடயங்களை செய்துதான் எங்களுக்கு அருள் புரிவார். ஆக ஜெகன் வணக்கம். மகாதவன் ஜெகன் வந்துருக்கிறேன். வணக்கம். நான் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இன்றைக்கு வந்திருக்கிறேன். பத்திரிகைகள் காலையில் வாசிப்பது சிறப்பு நான் இது இன்றைக்கு வந்திருக்கிறேன். சரி, நான் இத்துடன் விடைபெறுகின்றேன். மீண்டும் நான் இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் முருகன். நன்றி, வணக்கம்.